புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் லோடு வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து கடத்தப்பட்ட 500 கிலோ குட்காவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பூதக்குடி சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக வந்த கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட லோடு வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தின் உள்ளே ரகசிய அறை அமைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உள்ளே பார்த்தபோது மூட்டை மூட்டையாக 500 கிலோ குட்கா இருந்ததை கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பெங்களூருவைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஒரு வார காலமாக காயங்களோடு குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. நரிக்கொல்லி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக காயங்களுடன் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்தனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 3 இடங்களில் கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். கூண்டில் வைக்கப்பட்டிருந்த இறைச்சி வாசனையால் ஈர்க்கப்பட்டு சிறுத்தை தானாகவே கூண்டில் சிக்கியது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். ஹொசூர் அருகே விவசாய தோட்டங்களில் சுற்றித் திரிந்த 3 காட்டு யானைகள் தக்காளி, முட்டைகோஸ், பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. ஆலஹள்ளி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் கிரியனப்பள்ளி கிராமத்திற்குள் நுழைந்தது. தக்காளி, முட்டைகோஸ், பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களும் கிராமவாசிகளும் அச்சத்தில் உள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.